இந்த மாதிரி ஜீரணமாகாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி பொடியை போட்டு நம்ம குளிக்க வச்சுட்டு படுக்க வச்சோம்னா நல்லா வயிறு பிரியாயிரும். ஏன்னா இந்த வாசம் மூக்கில் ஏறினாலே போதும், அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நோய் வராது. இப்போ நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமாக நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்கள் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளே வீட்டில் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு, ரெடிமேடு இட்லி மாவு. Without idli, there is no chutney. முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறந்த குழந்தைகளுக்கு அதாவது ஒரு 2 வயசு எழுதி போட்டு குளிக்க வைக்கிறதுக்கான ஒரு குளியல் பொடி தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இந்த பொடி அதாவது கருப்பாக இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பொடியை போட்டு நீங்கள் குளிக்க வச்சிங்கன்னா நல்ல கலர் ஆயிடுவாங்க. நான் செய்கிற மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் செய்கிற மாதிரி அந்த பொருளெல்லாம் போட்டு குளிக்க வைங்க. இருக்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த குழந்தைங்க நல்லா கலராக வர்றதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நான் எதுக்காக சொல்கிறேன்னா பாருங்கள், எங்கள் பாப்பா தியாவோட தங்கச்சி வந்து எவ்வளோ கருப்பாக இருந்தா தெரியுங்களா? எல்லாருமே என்னடா இவ்வளோ நம்ம பிள்ளையெல்லாம் கலராக இருக்குது, தியாவும் கலராக இருக்குது, இந்த பிள்ளை இப்படி கருப்பாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடமாக இருந்தால். அதுக்கப்புறம் நாங்கள் இதை போட்டு இந்த மாதிரி நாங்கள் குளிக்க வச்சு இப்போ நல்ல கலராக வந்துட்டான். எல்லாருமே கேட்டாங்க, அந்த குழந்தை பிறந்திருந்தப்போ பார்க்க வந்தவங்களாம் என்னங்க இவ்வளோ கருப்பாக இருக்கு, நாங்கள் இப்போ வந்து பார்க்குறவங்கள என்னங்க பண்ணீங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது இந்த பொடி. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க பிறந்திருந்தா இந்த மாதிரி குளியல் பொடி போடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு தான் இல்லை, பெரிய குழந்தைகள்லேருந்து இது மாதிரி நம்ம போட்டு குளிக்க வைக்கலாம். ரொம்ப நல்லது. நல்லா உடம்பு குளிர்ச்சி, சூட்டை குறைக்க, நல்லா ஷைனிங்கு கிடைக்கும். அந்த உடம்பு மூஞ்சி எல்லாமே கொழுன்னு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா உடம்பு ஊறும். கண்ணு சூடு பாருங்கள், குழந்தைங்களுக்கு பொங்கி வருது, அந்த மாதிரிலாம் பொங்கி வராது, நல்லா இருக்குங்க. இப்போ அது வந்து நம்ம எப்படி என்னென்ன பொருட்கள் சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல்லை அமுத்தி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிராமத்தில் அந்த பொருளெல்லாம் நாங்கள் பறிச்சுக்கிட்டு வந்துருக்கிறேன். சில பொருட்கள் ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க, இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து மெயினாக அந்த உடம்புக்கு நல்ல ஷைனிங்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது பச்சை பயிறு 50 கிராமு, அதேமாதிரி கடலைப்பருப்பு. கடையில் போய் கடலை மாவு வாங்கிட்டு வந்து குளிக்க வைப்போம். அதில் வந்து நிறைய பொருட்கள் அதாவது கலப்படம் சேர்ப்பாங்க. பருப்பை வாங்கி எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் அரைச்சிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. 50 கிராமு கடலைப்பருப்பு. உடம்பு வந்து நல்லா ஷைனிங்கு கிடைக்கும். கருப்பாக இருக்கிற உடம்பு நல்லா கலராக மாற்றுறதுக்கு இது வந்து நல்லா பயன்படும். அதே மாதிரி வெந்தயம், இதுவும் வந்து நல்லா ஷைனிங்காக குழுன்னு குளிர்ச்சி தரும். இதை வந்து தேய்ச்சி குளிக்கும் பொழுது நல்லா நுரை வரும். இட்லி தோசைகள் ஆட்டையில் ஊற வச்சு ஆட்டி பாருங்களா, அவ்வளோ சூப்பராக நல்லா மாவு இப்படி உளுந்து மாவு மாதிரி நல்லா பொங்கிட்டு வரும். அது ஒரு 25 கிராமு வெந்தயப்பொடி. நல்லா குளிர்ச்சி தர்றது, நல்ல கலராக வரணும்னா கண்டிப்பாக இந்த வந்து ஆவாரம் பூ சேர்க்கணும். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா பிடுங்கி பறித்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. ஆவாரம் பூ, நான் ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷாக பறித்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. காய வச்சது 2 கைப்பிடி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, அது சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். நம்ம பார்க்கையில் அந்த நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு தான் இந்த செம்பருத்தி பூ எடுத்துருக்கிறேன். 2-3 விதமான ரோஸ் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து அந்த ரோஸ் மில்க்கு காட்டும் பொழுது நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த ரோஸு அதில் இன்னும் கொஞ்சம் கலராக வந்திருக்கும். லைட்டாக வெள்ளை கலர் கலந்த மாதிரி வர்ற ரோஸு எடுத்துக்கணும். நல்ல ரெட் கலரில் இருக்கிற ரோஸை எதுக்குமே பயன்படுத்தாதீங்க. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்குன்னு சொல்லி வாங்குங்க. அந்த ரோஸை தான் நம்ம வந்து தலைக்காக இருந்தாலும் சரி, உடம்புக்காக இருந்தாலும் சரி சேர்த்து குளிக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து மற்ற ரோஸெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஏதாவது கெடுதல் ஆரம்பிக்கும். அதனால் இந்த ரோஸை வாங்கிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த நோய் தொற்று வராமல் இருக்கணும்னா, குழந்தைங்க சிரிக்கிறது பேசுகிறத பார்த்தா ஆசையாக இருக்கும். எல்லாருமே தொட்டு தூக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, பக்கத்தில் வருவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஏதாவது வேறு ஸ்மெல்லோ வேறு எந்த ஒரு இதுவும் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் மனமுள்ள பொருளெல்லாம் சேர்த்துக்கணும். அதுக்காக நான் வெற்றி வேர் எடுத்துருக்கிறேன். இந்த வெற்றி வேர் வந்து
ரொம்ப நல்லது. அதாவது கண் திருஷ்டி, குழந்தைங்களுக்கு கண் திருஷ்டியாக இருந்தாலும் திருஷ்டி வராது. நல்லா தூக்கம் வரும் குழந்தைங்களுக்கு. அங்கே கஸ்தூரி மஞ்சள் போட்டு குளிக்கும் பொழுது நல்ல உடம்பு வந்து நல்ல கலராக ஷைனிங்காக, எந்த ஒரு நோய் தொற்றும் வந்து ஒட்டாது. உடம்புல வந்து நோய் தொற்று வராமல் இது வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதனால் வந்து இந்த சாதாரண மஞ்சள் சேர்க்காமல் இந்த மாதிரி மஞ்சளை சேர்த்துக்காங்க. இது கஸ்தூரி மஞ்சள். மஞ்சள் வெட்டுறாங்க பார்த்தீங்களா, அங்கே விவசாய அவங்களே வந்து இந்த மாதிரி வெட்டி கீற்று போட்டு எந்த ஒரு பொருளும் போடாமல் லைட்டாக வேக வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க. இதில் எந்த கெமிக்கலும் இல்லாத ஒரு மஞ்சள், அதுக்கு தான் கஸ்தூரி மஞ்சளும்பாங்க. இது வந்து வசம்பு போட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. இந்த மாந்தம், வாந்தி, சீரண சக்தி இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் இந்த மாதிரியெல்லாம் இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இது மகிழம் பூ பாருங்கள். இந்த பூ அவ்வளோ வாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு குளிக்க வச்சா அப்படி பக்கத்தில் போனாலும் அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க மகிழம் பூவு. அதேமாதிரி இந்த பூலாங்கலுக்கு சேர்க்கும் பொழுது இதுவும் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது வந்து தடுக்கும். இது எல்லாமே கண்டிப்பாக சேர்த்திங்கன்னா தான் அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும். அந்த குளிச்சாலே அந்த பக்கத்தில் போனாலே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். அந்த குழந்தை அவ்வளோ நல்லா தூங்கும். நல்லா தூங்கி எரிஞ்சா ஃப்ரீயாக இருக்குங்க. வயிற்றுக்கு வந்து நம்ம அதை இதையும் கொடுக்குறோம். கொஞ்சம் 6 மாதம் ஆயிடுச்சு 7 மாதம் ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பிட கொடுப்போம். அப்போ அந்த மாதிரி டயத்தில் சீரண சக்தி இல்லாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு இதை போட்டு நீங்கள் குளிக்க வச்சுட்டு படுக்க வச்சு பாருங்களேன், செம்மையாக தூங்கி எழுந்திரிக்குங்க. தூங்கி எழுந்திரிச்சோடனே நல்லா ஃப்ரீயாக கலகலன்னு இருக்குங்க. அப்போவே சாப்பிடுங்க கொஞ்சம் நேரத்தில். அந்த மாதிரி மப்பாக இருக்கிற வயிற்றுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம போட்டு குளிக்க வைக்கும்பொழுது ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் காய வைக்கணும். இப்போ நம்ம வெற்றி வேறு இந்த மாதிரி வெட்டி போட்டிங்கன்னா தான் நல்லா காய நம்ம அரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, ஆவாரம்பூ, ரோஸு. இதில் வந்து நான் எல்லாமே ஒரு பூவெல்லாம் வந்து ஒரு 25 கிராம் அளவு தான் எடுத்துருக்கிறேன். ஆவாரம்பூ 50 கிராமு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாம் 50 கிராம் எடுத்துருக்கிறேன். மற்றது எல்லாமே ஒரு 25 கிராம் அளவு தான் நான் எடுத்துருக்கிறேன். நான் கம்மியாக தான் அரைக்கிறேன். உங்களுக்கு எதாவது வேணும்னா, அப்படி உங்களுக்கு நிறைய வேணும்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதுதான் கணக்கு. அதாவது எல்லாமே இந்த ஐட்டம் பூரா 100 கிராம் எடுத்திங்கன்னா 200 கிராமு பாசிப்பருப்பு எடுக்கணும். 50 கிராமு அல்ல 100 கிராமு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு. 2 சரிக்கு எடுத்துக்கலாம், கடலைப்பருப்பு பாசிப்பயிரும். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து 100 கிராமு செம்பருத்தி பூ இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து காய வைக்க போகிறோம். இதை வந்து இதை மட்டும் நம்ம வந்து தட்டிக்கணும். பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா காய வச்சு அரைக்கணும். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனால அரைக்கலாம், இல்லை மிக்சியில் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையும் வந்து நல்ல வெயிலில் காய வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே போட்டோம்னா மிக்சியில் இருந்தாலும் மிஷினில் இருந்தாலும் அரைப்படாது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சு நல்லா தட்டிட்டு பொடி பண்ணி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நச்சு போட்டிங்கன்னா தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வசம்பு. இது நெய் வடலை. நல்லா இந்த மாதிரி நச்சுட்டு இந்த மாதிரி முறுக்குனிங்கன்னா அதில் வந்து பிச்சுக்கிட்டு வரும். இந்த மாதிரி இதையும் கொண்டு போய் இது கூடவே காய போட்டுக்கலாம். அப்படியே காயிட்டு இப்போ இது வந்து நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். நல்லா இந்த மாதிரி ஒரு நொறுக்கு நொறுக்கி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு தான் நான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். இது நிறையா இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம், நம்ம மிக்சியிலே அரைக்க போகிறோம். அதனால் அந்த மாதிரி நொறுக்கி விட்டுருங்க. இப்படி நொறுக்கும் பொழுது என்ன வாசம் தெரியுங்களா, அந்த வசம்பு செமையாக இருக்குதுங்களா. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நைஸாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு குறைப்பாக அரைஞ்சிச்சுன்னா ஒரு சளிச்சுக்கோங்க. நானும் லைட்டாக சளிக்கத்தான் போகிறேன். எல்லாமே அரைச்சாச்சு, சளிச்சுக்கலாம். இப்போ சளிச்சிட்டு இந்த மாதிரி மறுபடியும் போட்டு அரைக்கணும். இதே மாதிரி எல்லாமே சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சிட்டு இவ்வளோ கப்பி இருக்குது, அவ்வளோதான். இது தேவையில்லை. இப்போ நம்ம எல்லாமே அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு. இதை வந்து ஒரு நல்ல டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கணும். நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இந்த பொடியை போட்டு குளிக்க வைக்கும் பொழுது இந்த குழந்தைங்களுக்கு இந்த வாந்தி, பேதி, மாந்தம் இந்த மாதிரி எதுவுமே வராது.
ஜீரணமாகாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி பொடியை போட்டு நம்ம குளிக்க வச்சுட்டு படுக்க வச்சோம்னா நல்லா வயிறு பிரியாயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குது. அவ்வளோ ஸ்மெல்லு நல்ல வாசமாக இருக்குது. இந்த வாசம் மூக்கில் ஏறினாலே போதும், அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நோய் வராது. அவ்வளோ ஒரு ஈஸியானது, ரொம்ப ரொம்ப நல்லது. சோப்பு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இதில் வந்து நுரை வராது. சும்மா தேய்ச்சி, அதாவது நீங்கள் என்ன சோப்பு போட்டாலும் சரி போடாட்டியும் சரி, இதை சும்மா தண்ணியை ஊற்றி நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு இதை கடைசியை தேய்ச்சி குளிக்க வச்சிங்கனாலே போதும். இல்லை சோப்பு போடுறீங்கன்னா சோப்பை போட்டு குளிக்க வச்சுட்டு மறுபடியும் லாஸ்ட்டில் இது பவுடர் போட்டு குளிக்க வைங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். இப்போ ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம டப்பாவில் போட்டு அள்ளி வச்சுட்டேன். இதை அப்படியே போட்டு மூடி வச்சுக்க வேண்டியதாக, வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அதிலேருந்து கொஞ்சம் போல் அள்ளி போட்டு தேய்ச்சி காட்டுறேன். கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி குழச்சிக்கலாம். இல்லாட்டி சும்மா கூட இப்படி அள்ளி பூசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி கூட நம்ம சும்மாவே அள்ளி போட்டு பூசிக்கலாம். கொஞ்சோண்டு போட்டாலே போதும். பாருங்கள், நான் போட்டேன், அவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி குளிக்க வச்சிங்கன்னா நம்ம கூட போட்டுக்கலாம், பெரியவங்களும் போட்டுக்கலாம், சின்னவங்களும் போட்டுக்கலாம், எல்லாருமே போட்டு குளிக்கலாம். அதாவது நம்ம வந்து வெளியில் போகிறோன்னா மாஸ்க் போட்டுட்டு போகிறோம். நம்ம இதை மாதிரியே நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு போனோம்னா எந்த ஒரு கிருமியும் நம்ம மேலே அண்டாது. அவ்வளோ ஸ்மெல்லு இது வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கடைசியாக நீங்கள் தேய்ச்சி குளிச்சுக்க வேண்டியதான். நல்ல வாசனையாக இருக்குங்க, செமையாக இருக்குது. எவ்வளோ ஸ்மெல்லு வருது பாருங்கள், நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு குளியல் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை போட்டு நீங்கள் குளிக்க வைக்கிறதுனால நல்லா குழந்தைங்க கலர் ஆகுவாங்க. இந்த சூடு இல்லாமல் குழந்தைங்களுக்கு கண்ணு பொங்கி வர்றது அதெல்லாம் இருக்காது. நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேயே குழந்தைங்க இருந்தால், அதாவது இது வந்து 10 வயசு குழந்தைங்க போட்டு குளிக்க வைக்கலாம். நல்லாயிருக்கு, பெரியவங்களும் போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.